பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையில எல்லாம் நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி என்னன்னா, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்தது இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்று கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். நம்ம நிறைய வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா, நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கைய நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா, நம்மளுக்கு தெரிந்ததெல்லாம் ஒண்ணு தான். நம்ம வரும்போது எதுவும் எடுத்துட்டு வரல, போகும்போது எதையும் கொண்டு போக போறதில்ல. இந்த ஒரு காரியம் மட்டும் நம்ம வாழ்க்கையில நிச்சயமா காணப்படுது. வேதம் சொல்லுகிறது. அதுல கீழ 8ஆம் வசனத்துல, "உண்ணவும் ஒடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால், அது போதும் என்று இருக்க கடவோம்." ஆமாங்க. இந்த நல்ல உணவு இல்லாம, நல்ல உடை இல்லாம, நல்ல இருக்க வீடு இல்லாம, எத்தனையோ பேர் கஷ்டப்படுற இந்த உலகத்துல, கர்த்தர் எல்லாவற்றையும் நம்மளுக்கு குடுத்து வச்சிருக்காரு இல்லையா? அதுக்கு நம்ம நன்றி சொல்லணுங்க. இது போதுன்ற வாழ்க்கை மட்டும் நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நினைக்காத ஆசீர்வாதங்கள, நம்ம இதுவரைக்கும் பார்க்காத உயர்வுகள நம்ம வாழ்க்கையில அவர் தர வல்லவரா இருக்கிறாருங்க. போதும் என்ற மனசு எல்லாத்துலயுமே இருக்கணும். அதிகமா நம்ம போதும்னா, சாப்பாடுக்கு தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சாப்பாடு எனக்கு போதும் அப்படின்னு. ஆனா, ஒரு ஆசீர்வாதத்த போதும்னு எந்த மனுஷனும் சொல்லவே மாட்டான். ஆனா, இந்த ஆபிரகாம நம்ம எடுத்துக்கொண்டா, அவர் நல்ல ஒரு ஆஸ்தி, அந்தஸ்துள்ள ஒரு மனுஷனா இருந்தும், கர்த்தர் அங்கேருந்து கிளம்புன்னு சொன்ன உடனேயே, தன் ஜனத்தை, இனத்த எல்லாவற்றையும், தனக்குரியத எல்லாவற்றையும் விட்டுட்டு, அவர் புறப்பட்டு போறாருங்க. எப்படிப்பட்ட ஒரு மனசுல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சது நிமித்தம் ஆபிரகாமோட வாழ்க்கையில போற இடத்தெல்லாம் அவர் சுதந்திரிச்சு கொள்றார். எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? நம்ம வாழ்க்கையிலும் அவர் நிச்சயமா நாம கீழ்ப்படியும்போது, அவருடைய வாழ்க்கை, அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும்போது, நிச்சயமா நம்ம வாழ்க்கைய உயர்த்த அவர் வல்லவரா இருக்கிறார். எது இல்லன்னு சொல்லி கவலைப்படவே படாதீங்க. கர்த்தர் நமக்காக இருந்து நமக்கு என்ன தேவையோ, மத்தேயுல நம்ம வாசிக்கிறோம்ல, முதலாவது அவருடைய ராஜ்யத்த, அவருடைய நீதிய தேடுங்க. அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க எதுக்காகலாம் பிரயாசப்படுறீங்களோ, எதெல்லாம் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அது எல்லாவற்றையும் கர்த்தர் கூடவே கொடுப்பாருங்க. ஆமாங்க, நம்ம கூட ஒரு பொருள் வாங்கும்போது, "இன்னும் கொஞ்சம் போடுங்க" அப்படி சொல்றோம்ல, அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டியதே இல்ல. கர்த்தரே நமக்கு கூட குடுத்துருவாரு. நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம தேடுகிறவர்களா இருக்கணும். உண்மையா அவரை நம்ம தேடும்போது, முதலாவது அவர தேடும்போது, நம்ம வாழ்க்கையில முழு இருதயத்தோட, முழு சிந்தையோட நம்ம அவரிடத்துல அன்பு கூறும்போது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவரா இருக்கிறாருங்க. அதனால எத குறிச்சும் கவலைப்படாதீங்க. இது இல்ல, அது இல்லன்னு புலம்பாதீங்க. பாருங்க, அந்த ஆகாருடைய கண்ணீரை கண்ட தேவன், அதேபோல நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், இந்த சாரிபாத் விதவை குறைவுள்ளவளா தான் இருந்தாங்க. ஆனா, ஒரு தீர்க்கதரிசிக்கு அவ செஞ்ச நன்மை நிமித்தம் அவளுடைய வாழ்க்கையில அந்த ஊருக்கே பஞ்சம் இருந்தது. ஆனா, அவங்களுடைய வாழ்க்கையில பஞ்சம் இல்ல. அதுபோல உங்க வாழ்க்கையும் கர்த்தர் உயர்த்துவார். நிச்சயம் இந்த வார்த்தையை விசுவாசிங்க. காட் பிளெஸ் யூ.